இன்னைக்கு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, மிக முக்கியமான ஒரு இடங்கலாம். ஸோ இந்த இடத்துல இப்போ வரையும் வந்து அதாவது நம்ம வந்து யாருமே சாதாரண மனிதர்கள் வந்து அந்த இடத்துக்கு போ முடியாது அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த அளவு ஒரு பழங்குடியின மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்கங்க. ஸோ ஏன்னா உலகத்திலேயே வந்து ரொம்ப பழமையான ஒரு பழங்குடியின மக்கள்னா இவங்க தான் அப்படிங்கிறாங்க. ஸோ இது அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து விவசாயம் இப்போ வரையும் விவசாயம் பண்ணி சாப்பிட்றது கிடையாது. இவங்க வந்து ஃபுல்லாமே வந்து வேட்டையாடி தான் அந்த அதாவது விலங்குகளாக இருக்கட்டும், மீனாக இருக்கட்டும், இதெல்லாம் பிடிச்சி தான் வந்து இவங்க சாப்பிட்டுக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போ வரையும் வந்து எவ்வளோதோ வந்து மாடர்ன் டெக்னாலஜியெல்லாம் வந்து வளர்ந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இப்படி இருக்கிற இந்த காலத்தில் இப்போ வரையும் வந்து அவங்களுக்கு எந்த விதமான வெளி உலக தொடர்பு இல்லாமையே வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படின்னா அந்த உள்ளைக்கு போயிட்டு ரிட்டர்ன் வந்திருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஸோ அதற்கு போயிட்டு அவங்க வந்து இறந்து தான் வந்து வெளியில் வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லப்படுற ஒரு இடம் தான் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது. இந்த இடம் என்ன இடம்னு பார்த்தீங்கன்னாக்கா வேறு எதுவும் இல்லைங்க, நம்ம இந்தியாவில் உள்ள, அதாவது இதுக்கு முன்னாடி வந்து பிரிட்டிஷில் இருந்து அதுக்கப்புறம் பிரிட்டிஷ்காரங்க போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்தியா வந்து 1947 வந்து சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறம் நம்ம இந்தியாவுக்கு கிடைச்ச இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நார்த் சென்டினல் ஐஸ்லாண்ட். ஸோ நம்ம